ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சும்மா வேற லெவலில் ஒரு கதையை பார்க்க போகிறோம். சீனே வெறித்தனமாக இருக்கும். இது ஒரு கொரியன் சீரீஸ் 6 எபிசோடு தான். பட் நம்ம ஒரு மூவி மாதிரி ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். அதோட ஒரு முக்கியமான விஷயம், த்ரில்லர் ஃபேன்ஸு எங்கே இருந்தாலும் மேடைக்கு வந்துருங்க. இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே பிரில்லியண்டான ஒரு டாக்டர் ஒருத்தர், அவர் மனுஷங்க மூளையில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஸோ அந்த ஆராய்ச்சி என்ன, அதை வச்சு அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, 2021 வருஷத்துல ரிலீஸ் ஆன டாக்டர் பிரைன்ன்ற ஒரு கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். ஸோ கதையோடைய ஆரம்பத்திலேயே ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பையன், அந்த பையனோட பேரு லீ. அந்த பையனோட அம்மா ரொம்ப பதட்டமா ஸ்கூலுக்கு வராங்க. ஏன்னா அந்த லீ ஸ்கூல்ல இருக்கிற பசங்களெல்லாம் ஒரு ரூம்குள்ள தள்ளி க்ளோஸ் பண்ணிட்டாரு. பசங்கள்லாம் பயத்துல கத்துறாங்க. ஆனா லீ கம்முனே இருந்திருக்காரு. ஸோ அதனால டீச்சர் லீயோடைய அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, லீக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ப்ளீஸ் அவனை டாக்டர் கிட்ட செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அம்மாவும் லீயா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. செக்அப்லாம் போகுது. அப்பதான் டாக்டர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. உங்க பையனுக்கு உணர்ச்சிகளே கிடையாது. இந்த சந்தோஷம் துக்கம் எதுவுமே அவனுக்கு இல்ல. கிட்டத்தட்ட ஒரு மரம் மாதிரி தான் அவன் இருக்கான். ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, வளர வளர அவன் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். ஸோ இதை கேட்டதுல இருந்தே அம்மா ரொம்ப சோகமாகறாங்க. ஏன்னா அவங்க பையன் உணர்ச்சிகளே இல்லாம ஒரு ரோபோட் மாதிரி இருக்கான் அப்படின்னு. அப்படியே அதை யோசிச்சுக்கிட்டே வரும்பொழுது முன்னாடி லீ போய்கிட்டு இருக்க, அம்மா பின்னாடி ரோட கிராஸ் பண்றாங்க. அப்போ ஒரு வண்டிக்காரன் அம்மாவை ஏத்தி இடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். யாரு என்னன்னு தெரியல. ஸோ அம்மா அந்த இடத்துலயே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் லீ கண்ணு முன்னாடி தான் நடக்குது. அம்மாவே இறந்து போயிருக்காங்க. ஆனா லீக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. அப்படியே ஆளு லைட்டா மயக்கம் மட்டும் போட்டுறாரு. இந்த லீ ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது மூளையில இந்த உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்ன ஏதுன்னு தெளிவா சொல்ல முடியல. ஏன்னா ஒரு மனுஷனுடைய மூளையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் டெக்னாலஜி வளரவே இல்லை. ஸோ ஒரு டாக்டரும் லீ கிட்ட, உன்னோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அது உனக்கு தெரியும் தானே? லீயும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம தெரியும். அந்த ஆக்சிடென்ட் நீ பாத்தியா, எப்படி இடிச்சாங்க, அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது லீயும், இதுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளா பதில் சொல்லட்டுமா இல்ல டீட்டெயிலா சொல்லட்டுமா? இதுல என்ன சிம்பிள் டீடைல்டு? சரி சிம்பிளா சொல்லு பார்க்கலாம். எங்க அம்மா ரோடு கிராஸ் பண்ணும் பொழுது ஒரு பெரிய வேன் மோதி எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. சரி அப்ப டீடைல்டா சொல்லு. உடனே அந்த லீ திங்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது சடனா அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கே போன மாதிரி அங்க இருக்கிற ஒவ்வொரு டீடைலையும் தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறான். வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்த அந்த டிரைவர் ப்ளூ கலர்ல தொப்பி போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரோட கண்ணு நல்லா பெருசா ஓபன் பண்ணாரு. அதுக்கப்புறமா தான் அம்மாவை மோதினாரு. அவர் ஓட்டிட்டு வந்த வண்டியோடைய லைசன்ஸ் பிளேட் நம்பர் 7GA1947. இடிச்ச வேகத்துல அந்த வண்டியோடைய கண்ணாடி உடைஞ்சி அந்த கண்ணாடியோடைய பீசஸ்லாம் எங்க அம்மா மேல பொக்க ஆரம்பிச்சது. அப்படியே எங்க அம்மா கீழே விழுந்தாங்க. சாகர நிலைமைக்கு போனாங்க. கடைசி நேரத்துல என்னை பார்த்து என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க இப்படின்னு லீ சொல்ல டாக்டர்லாம் ஷாக் ஆகுறாங்க. இந்த பையனுக்கு உணர்ச்சிகள் கிடையாது. ஆனா அந்த பையன் பார்த்த ஒரு விஷயத்த அப்படியே திரும்ப இன்னொரு தடவை பார்க்குற மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்டும் அவன் மைண்டுக்குள்ள பக்காவா ஸ்டோர் ஆகிருக்கு. இவன் சாதாரண பையன் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த லீன்ற பையன் தான் வளர்ந்து ஒரு பிரைன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா மாறுறாரு. ஸோ என்னதான் வளர்ந்து டாக்டரா மாறினாலும் அவருக்கு இன்னமும் உணர்ச்சிகளே கிடையவே கிடையாது. ஒரு ரோபோட் மாதிரி தான் இருக்காரு. ஆனா இருந்தாலும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெத்துக்கிறாரு. ஆனா அந்த குழந்தை கிட்ட கூட ஒரு அப்பாவா சந்தோஷமா அவர் இருந்ததே கிடையாது. ஏன்னா அந்த உணர்ச்சியா அவருக்கு கிடையாது. ஸோ ஒரு நாள் அவரோட வீட்டுல தீ விபத்து நடந்து அவரோட பையன் இறந்து போறான். லீயோட ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. வாழ்க்கையே நரகமா மாறிடுச்சு அவங்களுக்கு. ஆனா நம்ம லீக்கு அப்படி கிடையாது. பையன் இறந்து போயிட்டான், அதை பத்தின ஒரு ஃபீலிங்ஸ் கூட அவருக்கு கிடையாது. ஸோ அதனால ஒய்ஃப் பயங்கரமா திட்டுறாங்க. அதோட அவங்க உடம்பு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் கோமா ஸ்டேஜில் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதை நினச்சோம் அவருக்கு சுத்தமாக ஃபீலிங்ஸே கிடையாது. ஸோ இப்போ யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக தான் வாழ்றாரு. பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்குமே ரொம்ப மோசமான ஒரு லைஃப். ஆனால் ஒரு டாக்டரா லீ செம்ம பிரில்லியண்டான ஒரு ஆளு. மனுஷங்களுடைய மூளையை பற்றின ஆராய்ச்சி எல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆராய்ச்சி மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தர் கூட நம்ம வாய் வழியாக பேசணுன்ற அவசியமே கிடையாது. அதோட நீங்கள் நினைக்கிற மாதிரியும் இல்லை, டெலிபதி பண்ணுற மாதிரி மூளை டு மூளை இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆராய்ச்சியில் தான்
இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 எலியை எடுத்துக்கிறாங்க. ஒன்னு வெள்ளை எலி, இன்னொன்னு கருப்பு எலி. வெள்ளை எலிக்கு வந்து ஒரு மேஸை எப்படி சால்வ் பண்ணணும், அதை சால்வ் பண்ணி சாப்பாடு இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்கணும்னு எல்லாமே தெரியும். ஆனா அந்த கருப்பு எலிக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த மேஸ்க்குள்ள விட்டா அதால அந்த மேஸை சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நம்ம டாக்டர் லீ 2 எலியையும் கனெக்ட் பண்ற மாதிரி சில டிவைஸ் எல்லாம் வைக்கிறாரு. ஸோ இந்த டிவைஸ் மூலியமா வெள்ளை எலியோடைய மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த மேஸை சால்வ் பண்ற இன்ஃபர்மேஷன் கருப்பு எலிக்கு வரும். இது மூலியமா கருப்பு எலியும் அந்த மேஸை சால்வ் பண்ணும். இதுதான் அந்த ஆராய்ச்சி. ஸோ இது சக்சஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் இவங்க டிவைஸ்ல எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸை கொஞ்சம் அதிகமாக கொடுத்ததுனால அந்த வெள்ளை எலி வந்து இறந்து போயிடுது. ஸோ வெள்ளை எலி உயிரோட இருந்தால் தானே இன்ஃபர்மேஷனை மூல வழியாக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதுவே இறந்து போயிடுச்சு, எல்லாமே ஊத்திக்கிச்சு அப்படின்னு கடுப்பாகிறாங்க. ஆனால் டாக்டர் லீ என்ன பண்றாருன்னா அந்த கருப்பு எலி வித்தியாசமா நடந்துக்கிறத புரிஞ்சுக்கிறாரு. டக்குன்னு உடனே ரிமூவ் பண்ணி அதை கொண்டு போய் மேஸ்ல விடும்பொழுது அது அழகா மேஸை சால்வ் பண்ணி அந்த ஃபுட்டை கண்டுபிடிச்சிருது. இதுக்கு முன்னாடியே வெள்ளை எலி கருப்பு எலியை வச்சு நிறைய டெஸ்ட் பண்ணிருப்பாங்க, எதுவுமே சக்சஸ் ஆகியிருக்காது. ஆனா இது சக்சஸ் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உயிரோட இருக்கும் பொழுது அந்த மூளையில இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்மளால எடுக்க முடியாது. ஸோ அந்த மூளை இருக்கிற பர்சன் இறந்து போனாதான் அந்த மூளையில இருந்து இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியும். வெள்ளை எலி இறந்து போயிடுச்சு, ஸோ அதனால அந்த மூளையில இருக்கிற இன்ஃபர்மேஷன் கருப்பு எலிக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த நம்ம டாக்டர் லீ கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதே விஷயத்த மனுஷங்க கிட்ட டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உயிரோட இருக்கிறவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது. இறந்து போன ஒரு பர்சனோட மூளையில இருந்து இன்ஃபர்மேஷனை நம்ம எடுக்கலாம். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது இறந்து போனவங்களோட உடம்பு கிடைக்குமான்னு அவரோட டிபார்ட்மெண்ட்லேயே செக் பண்ணி பார்க்கும்போது முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால ஆளு இல்லீகலா மார்ச்சுரிக்கு போறாரு. அந்த இடத்துல இறந்து போன பிணங்கள் நிறைய இருக்கும்ல, ஸோ அதுல ஒரு உடம்புக்கு இவரோட டிவைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு சைடு இவர் அந்த டிவைஸ் எல்லாம் மாட்டிக்கிறாரு. ஸோ இப்போ இறந்து போனவருடைய மூளையில இருக்கிற விஷயங்கள் நம்ம லீக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு இடம் இருக்கு, நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, திடீர்னு சிகப்பு கலர்ல ரத்தம் மாதிரி ஏதோ ஒன்று தெரிக்குது. அப்புறம் ஒருத்தர் பெரிய கல்லை வச்சுக்கிட்டு யாரையும் அடிச்சு கொன்னுகிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து இறந்து போனார்ல அவருடைய கடைசி நினைவுகள் தான். அதை வந்து நம்ம டாக்டர் லீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. இதனால அவரோட பல்ஸ் எல்லாம் குறைஞ்சி ஹார்ட் ரேட் கம்மி ஆகுது. நல்ல வேலையா பக்கத்துல டாக்டர் லீயோடைய ஃப்ரெண்டு இருந்ததுனால அவரு எப்படியோ எல்லா டிவைஸையும் ஆஃப் பண்ணி லீயை காப்பாத்திடுறாரு. ப்ளீஸ் சார், இது ரொம்ப டேஞ்சர், இதுக்கு மேல அதை ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு அவரு சொல்ல டிவைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம லீயும் அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. பார்த்தா அங்க ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. ஸோ அந்த டிடெக்டிவ் நம்ம லீ கிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாரு என்னன்னு லீக்கு எதுவும் தெரியாது. அடுத்தது டிடெக்டிவ் ஒய்ஃபை பத்தி விசாரிக்கிறாரு. லீக்கு புரியல, யார் அந்த ஸ்ட்ரேஞ்சர், அவனை விசாரிச்சுட்டு என் ஒய்ஃபையும் விசாரிக்கிறீங்க, என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. ஸோ நம்ம டாக்டர் லீக்கு தலை அப்படியே லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு. அவரு சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்து போனது அந்த விஷயங்களோட சேர்த்து இப்ப இறந்து போன ஒரு உடம்போடைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணார்ல, யாரோ ஒருத்தவங்க கல்லால் அடிக்கிற மாதிரி, அதுவும் அவரோட மைண்டுக்குள்ள சேவ் ஆகி அதுவும் தெரியுது. ஸோ இந்த விஷயங்கள் கனவா வந்து தூக்கத்துல இருந்து அவர் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. பார்த்தா காலையிலேயே ஆபீசர்ஸ் 2 பேர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களும் வந்து ஸ்ட்ரேஞ்சரையும் நம்ம லீயோடைய ஒய்ஃபையும் சேர்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்பதான் லீக்கும் எல்லா விஷயமும் புரிய வருது. இந்த ஸ்ட்ரேஞ்சர்னு ஒருத்தரை விசாரிக்கிறாங்கல்ல, அவர் வந்து இறந்து போயிட்டாராம். அவரை கொன்னது யாருன்னு தான் இவங்க எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கும் நம்ம லீயோடைய ஒய்ஃபுக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு. ஸோ இதனால மேபி நம்ம லீ வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சரை கொன்னு இருக்கலாம் அப்படின்னு போலீஸ்க்குலாம் சந்தேகம் வருது. அதனால தான் இவர்கிட்ட வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம லீக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா இருந்தாலும் அந்த ஸ்ட்ரேஞ்சரை யாரு கொன்னு இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய உடம்பு இருக்கிற இடத்துக்கு போய் ஸ்ட்ரேஞ்சருடைய தலையில அந்த டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இவரோட தலையிலையும் அந்த டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணி இறந்து போன அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ லீக்கு சில விஷுவல்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு குட்டி பொண்ணை ஏதோ ஒரு லேடி கட்டி பிடிக்கிறாங்க. சடனா அப்படியே ஃபிளாஷ் ஆக ஆரம்பிக்குது, ரத்தம், ஒரு கொலை நடக்குது, ஒருத்தர் கீழே விழுந்து துடிக்கிறாரு, பலமா ஒரு பொண்ணு கத்துற மாதிரியான சவுண்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம லீ அங்க இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம லீக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு டேலண்ட் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தாருன்னா அது அப்படியே டீடைல்டா ஞாபகம் வச்சுப்பாரு. ஆனா இப்ப இறந்து போனவங்களுடைய மூளையில இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவரால் தெளிவா புரிஞ்சிக்க முடியல, ஜஸ்ட் இமேஜஸா வந்து போகுது, அவ்வளவுதான். ஆனா இருக்கிறதையும் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதோட லீ அவரோட மூளையில ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதாவது இறந்து போனவங்களுடைய மூளைய அவர் ரீட் பண்ணும் பொழுது அவங்களோட ஃபீலிங்ஸ், பழக்க வழக்கம் அது நம்ம லீக்கும் வந்திருக்கு. ஸோ லீ வந்து சரக்குலாம் அடிக்க மாட்டாரு. ஆனா இப்ப அவருக்கு அடிக்கணும்னு தோணுது. அவர் கூட வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் இவர் பேசக்கூட மாட்டாரு. ஆனா இப்ப நல்லா பேசுறாரு. இதெல்லாம் தாண்டி லீயோடைய கண்ணுக்கு சில இல்யூஷன்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய மைண்ட்ல இருந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணு அடிக்கடி வரா, கார் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா பார்த்தா அங்க யாருமே காணோம். அப்புறம் திடீர்னு வண்டுகள் மாதிரி அவர் காலில் ஏற ஆரம்பிக்குது. பயந்து போறாரு இவரு. சடனா அப்படியே பெருசா வித்தியாசமான உயிரினங்கள் உருவாகுது. அந்த உயிரினத்துல இருந்து திரும்ப அந்த குட்டி பொண்ணு இருக்கா, உன்னோட பையன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றா. ஸோ இதை கேட்ட உடனே நம்ம லீக்கும் நம்ம பையன் உயிரோட இருக்கானா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அவரோட பையனை பத்தின இன்ஃபர்மேஷன் இவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவரோட ஒய்ஃப் கிட்ட தான் கேட்கணும். ஆனா அவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்களே, பரவாயில்லன்னு ஸ்ட்ரைட்டா அங்க போறாரு.
கோமாவில் இருக்கிற அவரோட ஒய்ஃபுக்கே அந்த டிவைஸை மாட்டி இவரும் மாட்டிக்கிட்டு அவரோட ஒய்ஃபோடைய மூளையை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ லீக்கு ஒரு விஷுவல் தெரியுது. லீ அவரோட ஒய்ஃப் பையனு பெட்ரூம்ல இருக்காங்க. அந்த பையன் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கான். சடனா ரோட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே லீ அவன் தனியா எங்க போய்கிட்டு இருக்கான், வண்டிலாம் வரும் அப்படின்னு அவர் போகும்பொழுது டக்குன்னு ஒய்ஃப் வந்து தடுக்கிறாங்க. ப்ளீஸ் அவனை தடுக்காதீங்க, இங்க இருக்கிறத விட அவன் அங்க இருந்தாதான் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி திடீர்னு செவுத்தோட செவுத்தா ஒட்டுறாங்க. பார்த்தா அது செவுரு கிடையாது, தண்ணி மாதிரி இருக்கு. அது அப்படியே ரத்தமா மாறுது. சடனா லீ ஒரு ரெட் கலர்ல இருக்கிற ரூம் கிட்ட இருக்காரு. அங்க அவரோட ஒய்ஃப் வராங்க. பார்த்தா அவங்க கிளவியா இருக்காங்க. நம்ம பையனை சீக்கிரம் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே இந்த கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆகுது. லீயும் கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல கோமாவில் இருக்கிற அவரோட ஒய்ஃப் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டிவைஸை இறந்தவங்க கிட்ட மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். உயிரோட இருக்கிறவங்க கிட்ட யூஸ் பண்ணா அவங்க காலி ஆயிடுவாங்க. ஆனா லீயோட ஒய்ஃப் வந்து உயிரோட இருக்கிறதுக்கும் இறந்து போகிறதுக்கும் நடுவுல கோமால இருந்ததுனால இந்த டிவைஸ் கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. ஆனா அதுக்கே இப்ப அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எப்படியோ நம்ம டாக்டர் லீ எல்லா டிவைஸையும் ஆஃப் பண்ணி அவரோட ஒய்ஃபோட உயிரை காப்பாத்துறாரு. ஆக்சுவலா லீ வந்து அவரோட ஒய்ஃபை அவரோட வீட்லயே வச்சுதான் ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் நம்ம லீ தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரியே பேசுறாங்க. இந்த ஆபீசர்ஸ் மட்டும் இல்லாம இன்னொரு டிடெக்டிவ், ஆக்சுவலா அவர் வந்து பிரைவேட் டிடெக்டிவ், அவரும் ஓவரா வந்து குடைச்சல் கொடுக்குறாரு. நம்ம லீயும் அந்த டிடெக்டிவ் கிட்ட இங்க என்னதான் நடக்குது, எனக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. உடனே அந்த டிடெக்டிவும் உன்னோட ஒய்ஃபுக்கு நல்லாவே தெரியும், உன் ஒய்ஃபும் அந்த ஸ்ட்ரேஞ்சரும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொன்ன உடனேயுமே டக்குன்னு நம்ம லீக்கு தலை வலிக்க ஆரம்பிக்குது. லீயோடைய ஒய்ஃபும் அந்த ஸ்ட்ரேஞ்சரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அந்த இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நம்ம லீ வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய மைண்டை ரீட் பண்ணிருப்பாரு. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் லீயோடைய மைண்டுக்குள்ள தான் இருக்கு. ஆனா எதுவும் ஞாபகத்துக்கு வரல. ஆனா இப்ப டிடெக்டிவ் சொன்ன உடனேயுமே அந்த விஷயம் மட்டும் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த டிடெக்டிவ் கிட்ட இறந்து போன அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு ஒரு பொண்ணு இருக்கணும்ல, அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா, அந்த ஸ்ட்ரேஞ்சரை தெரியாதுன்னு சொன்ன, ஆனா அந்த ஆளோட பொண்ணு எப்படி உனக்கு தெரியும், அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது, அவ எங்க இருக்கா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு அவளோட தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இறந்து போன அந்த ஸ்ட்ரேஞ்சரோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு டிடெக்டிவை கூட்டிட்டு நம்ம லீ போக ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள போன உடனேயுமே டக்குன்னு யாரோ வந்து நம்ம லீயை ஷூட் பண்றாங்க. பார்த்தா நம்ம லீக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா லீயை யாருமே ஷூட் பண்ணவே கிடையாது. அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய ஞாபகங்கள் லீயோடைய மைண்டுக்குள்ள இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரேஞ்சரை தான் இந்த வீட்டில் யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த விஷயங்கள் அப்படியே இல்யூஷனாக இவருக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சரை யாரோ ஷூட் பண்ணி கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க இதே இடத்துல. அதை நம்ம லீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. ஸோ இந்த நேரத்தில் இறந்து போன ஸ்ட்ரேஞ்சரோட உடம்ப வந்து பிரேத பரிசோதனை பண்றாங்க. அடிப்பட்ட காயத்தெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது குத்தன கத்தி கண்டிப்பா ரொம்ப சின்னதா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற ஆபீசர்ஸும் டாக்டர்ஸ் யூஸ் பண்ற கத்தியா இருக்கலாமா அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆபீசர்களுக்கு நம்ம டாக்டர் லீ இதை பண்ணிருப்பாரோ அப்படின்னு டவுட் அதிகமாகிக்கிட்டே போகுது. அவரும் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அந்த மார்ச்சுரியிலேயே ஒரு டாக்டர் இருக்கார்ல, இந்த ஸ்ட்ரேஞ்சரோட உடம்புல இருக்கிற காயங்கள்லாம் அவர் சாகும் பொழுது இருந்த காயங்கள், ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு காயம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி மண்டையை காட்டுறாரு. பார்த்தா ஊசி குத்துன மாதிரி ஒரு காயம் இருக்கு. கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க இந்த மார்ச்சுரியில் இருக்கும்போது தான் அதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா நம்ம டாக்டர் லீ இருக்காருல, அவர் ஒரு டிவைஸை மாட்டுவார்ல, அந்த டிவைஸ்னால தான் இந்த மாதிரி காயம் உருவாகும். ஸோ இந்த ஆஃபீஸர்ஸும் யார் யாரெல்லாம் மார்ச்சுரிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம லீ இருக்காரு. ஸோ லீ மேல இருக்கிற டவுட் ரொம்ப அதிகமாகி கன்ஃபார்மே ஆயிடுச்சு. எங்க நம்ம டாக்டர் லீயும் அந்த பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்திலாம். எப்பா யோ இதெல்லாம் கேட்க எனக்கு தலை வலிக்குது. அதான் இறந்து போன அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய ஞாபகம்லாம் உனக்குள்ள இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரேஞ்சரை கொன்னது யாருன்னு உடனே போலீஸ் கிட்ட போய் சொல்ல. தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா, இப்ப பாரு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுனால தான் ஸ்ட்ரேஞ்சரை எப்படி கொன்னாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வருது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது தான் ஒவ்வொரு ஞாபகமா வருது எனக்கு. சரி ஓகே, அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய பொண்ணுடைய ரூமுக்கு போலாம் அப்படின்னு அந்த ரூமை போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய பொண்ணு செமையா டிராயிங்லாம் பண்ணி வச்சிருக்கா. கட்டிலுக்கு அடியில ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கார்டு இருக்கு. அந்த குட்டி பொண்ணுடைய பாட்டி வீடு அது. ஸோ கண்டிப்பா அந்த பொண்ணு அங்கதான் இருக்கணும்னு அங்க போகலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. ஆனா அந்த பிரைவேட் டிடெக்டிவ் எப்பா நான்லாம் வரல, நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது லியோ அங்கிருந்து போகும்பொழுது ஒரு பூனை ஒன்று இறந்து போயிருக்கு ஸ்ட்ரேஞ்சருடைய வீட்டுக்கு வெளியில. ஆக்சுவலா அந்த பூனை வந்து நம்ம டாக்டர் லீ இருக்காருல, அவரு வீட்டுல வளர்ந்த பூனை தான். டாக்டர் லீயோடைய ஒய்ஃப் தான் இந்த ஸ்ட்ரேஞ்சருடைய பொண்ணு கிட்ட கொடுத்திருப்பாங்க. ஏன்னா டாக்டர் லீயோடைய ஒய்ஃபுக்கும் ஸ்ட்ரேஞ்சருக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்ததுல. சோ அப்படி பழக்கமாகி இந்த பூனையை கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த பூனை இறந்து போய் கிடக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல. டாக்டர் லீக்கும் ஒரு ஐடியா தோணுது, நேரா அந்த பூனையை அவரோட இடத்துக்கு கொண்டு போய் அது தலையில அந்த டிவைஸை வச்சு இவரு அந்த பூனையுடைய நினைவுகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஃபுல்லா அந்த பூனையுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நடக்குது. ஸோ நம்ம லீயோடைய பையன் அப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய பொண்ணு ஒன்னா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பூனை அங்க இருந்த டைம்ஸ்லாம் தெரியுது. அப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்சரை யாரோ கொலை பண்ணாங்கல்ல, அவங்க இருக்கிறதுலாம் தெரியுது. ஆனா ஃபேஸ் தெளிவா தெரியல. ஸோ அகைன் அந்த பூனையுடைய மெமரிஸும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வரும். சரி அடுத்தது அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய பொண்ணுடைய பாட்டி வீட்டுக்கு போலாம். ஏன்னா அட்ரஸ் தான் அவருக்கு தெரியும்ல, நேரா அங்க போலான்னு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு.
போறாரு. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரிய வருது அந்த குட்டி பொண்ணை யாரோ ஒரு கும்பல் கடத்திட்டாங்க அப்படின்னு. ஸோ நம்ம டாக்டர் லீக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பின்னாடி பசங்களாம் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பால் நம்ம லீக்கு பின்னாடி வருது. லீ அதை பார்க்காம டக்குன்னு அதை கேட்ச் பிடிக்கிறாரு. அதோட அவர் காதுக்கு எல்லா சவுண்டும் கிறிஸ்டல் கிளியரா கேக்குது. அவரோட பார்க்குற விஷனே மாறுது. எல்லாத்தையுமே தெளிவா அவர் பார்க்குறாரு. ஸோ லீக்கும் புரிய வருது அந்த பூனையோடைய மூளையை அவர் ரீட் பண்ணார்ல, எப்படி ஒரு மனுஷங்களுடைய மூளையை ரீட் பண்ணும்பொழுது அவங்களுடைய குணங்கள்லாம் வந்ததோ அதே மாதிரி பூனையுடைய குணமும் வந்து அந்த பூனையுடைய பவர்ஸும் இவருக்கு வந்திருக்கு. ஸோ அப்படியே பூனை மாதிரியே கீழே குனிஞ்சு அவர் பார்க்கும் பொழுது அந்த பூனையுடைய ஒரு மெமரி அவர் கண்ணுக்கு தெரியுது. அந்த பூனைக்கு முன்னாடி ஏதோ ஒரு கார் ஒன்று பாஸ் ஆகுது. அதோடைய லைசன்ஸ் பிளேட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நேராக அந்த போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க நீங்க ஏன் மேல டவுட் பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த கேஸ்ல முக்கியமான ஒரு எவிடன்ஸ் இந்த லைசன்ஸ் பிளேட் நம்பர் தான், இது யாரோடதுன்னு கண்டுபிடிச்சு உடனே என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்ல, சரின்னு அந்த ஆஃபீஸர் லேடியும் அந்த லைசன்ஸ் பிளேட் நம்பர் யாரோடதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் லீக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க சும்மா இந்த கேஸை திசை திருப்பணும்னு எதுவும் பண்ற வேலை வச்சுக்காதீங்க, நீங்க கொடுத்த லைசன்ஸ் பிளேட் நம்பர் எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு டிடெக்டிவோடது, அதுவும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் இறந்து போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவரும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் காட்டும்போது தான் எங்க நம்ம டாக்டர் லீ அப்படியே துடிச்சு போறாரு. ஏன்னா அந்த டிடெக்டிவ் வேற யாரும் இல்ல, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தார்ல பிரைவேட் டிடெக்டிவ், அவரு தான் அது. அப்ப இறந்து போன ஒருத்தன் எப்படி நம்ம கூட பேசுறான் அப்படின்னு நம்ம டாக்டர் லீக்கு எதுவும் சுத்தமா புரியல. அப்ப சடனா கதவை யாரோ தட்டுறாங்க. டாக்டர் லீயும் யார் அது அப்படின்னு கேட்கும்போது, யாரா, நான் தான் யார் டிடெக்டிவ், வா பேசலாம் அப்படின்னு அவர் கூப்பிட, என்ன செத்து போனவன் பேசலான்னு கூப்பிடுறான்னு லீக் எதுவும் புரியல. ஸோ லீயும் டோரை ஓபன் பண்றாரு. அது அந்த டிடெக்டிவ் தான். உள்ள கூப்பிட்டு வச்சு, இங்க பாரு நீ உண்மை கிடையாது, என் மண்டைக்குள்ள உருவான ஒரு இல்யூஷன் தான் நீனு. ஸோ நான் என்னோட டிவைஸை யூஸ் பண்ணி மற்றவங்களுடைய நினைவுகளுக்குள்ள போனேன். ஸோ அந்த மெமரிஸ்ல தான் நீ உருவாகியிருக்க, ஆனா யாரோட மெமரின்னு தெரியலையா அப்படின்னு இவர் யோசிக்கும் போது தான் முதல்ல ஒரு டெட் பாடி கூட இவர் வந்து அந்த டிவைஸை யூஸ் பண்ணி மைண்டை ரீட் பண்ணார்ல, அந்த டெட் பாடியே இந்த டிடெக்டிவோட இதுதான். ஸோ அப்படி மைண்டை ரீட் பண்ணும்போது யாரோ கல்லை தூக்கி போட்ட மாதிரி விஷுவல்ஸ் வந்திருக்கும். இந்த டிடெக்டிவை அப்படிதான் யாரோ சாகடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டிடெக்டிவோடைய நினைவுகள் தான் அப்படியே இவருக்கு ஒரு இல்யூஷனா டிடெக்டிவாவே நிக்குது முன்னாடி. ஸோ அந்த டிடெக்டிவ் வந்து நம்ம லீயோடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவாரு, வேற யாருக்கும் தெரிய மாட்டாரு. அதோட இறந்து போனார்ல ஸ்ட்ரேஞ்சர், அவருக்கும் டிடெக்டிவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. சரி ஓகே டிடெக்டிவ், நீ தான் என் முன்னாடியே இல்யூஷனா நிக்கிறியே, உன்னை கொன்னது யாருன்னு சொல்லி தொலை, நீ ஏன் சொல்லிட்ட நான் ஒரு இல்யூஷன், எனக்கு எதுவும் தெரியாது, வேணா வா எனக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டாக்டர் லீயும் போறதுக்கு முன்னாடி அவரோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்றாரு. அதான் ஸ்டார்டிங்ல இந்த டிடெக்டிவோடைய பாடி கூட கனெக்ட் ஆகும் பொழுது டாக்டர் லீ சாகர நிலைமைக்கே போயிருப்பாரு. அப்ப கூட ஒருத்தர் தானே காப்பாத்துவாரு. ஸோ அவரு தான் லீயோடைய அசிஸ்டன்ட். ஸோ அவருக்கு கால் பண்ணி, என்னடா டே முதல்ல ஒரு உடம்போட நான் கனெக்ட் ஆனல, அந்த உடம்ப பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ டாக்டர் லீ, நீங்க தான் ஏதாவது ஒரு உடம்பு வேணும்னு கேட்டீங்க, அதான் மார்ச்சருக்கு போயிட்டு ஏதோ ஒரு உடம்பு தான் வச்சேன், ஏன் என்ன விஷயம், அதை பத்தி உங்ககிட்ட நேர்ல பேசணும், நேர்ல வா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த அசிஸ்டன்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு ஆள் அங்க இருந்து எஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. அவரோட வீட்டுக்குள்ளேயே ஏதோ திருட மாதிரி உள்ள போயிட்டு அவரோட அம்மா கிட்டயே கார் சாவியையும் கிரெடிட் கார்டும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க நம்ம லீயும் டிடெக்டிவோட இல்யூஷன் கூட சேர்ந்து டிடெக்டிவ்க்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கே போயிடுறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு சில ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ டிடெக்டிவ் கார்ல இந்த இடத்துல இருக்கும் பொழுது இன்னொரு கார் வந்து மோதி அப்படியே மலையில இருந்து டிடெக்டிவோடைய கார் விழுந்துருது. ஆனா அந்த கிராஷ்லயும் டிடெக்டிவ் உயிரோட தான் இருக்காரு. ஆனா காரை விட்டு மோதினவங்க பின்னாடியே கீழே வந்து கல்ல போட்டு டிடெக்டிவை சாகடிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம லீக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்புறம் லீ அவரோட அசிஸ்டண்டா ஒரு இடத்துக்கு வர சொல்லி மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாருல, ஸோ அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் போலீஸ்க்கு நம்ம லீ மேல டவுட் ரொம்ப அதிகமாகி லீயை கஸ்டடியில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வர ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் அங்க. ஸோ அசிஸ்டன்ட் பயவுள்ள வருவான் அப்படின்னு டாக்டர் லீ வெயிட் பண்ணும் பொழுது அங்க சில கும்பல் ஆளுங்க வராங்க. எங்க பாரு உனக்காக தான் நாங்க வந்திருக்கோம், ஒழுங்கு மரியாதையே அங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லி அவனுங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியே இல்லை நம்ம டாக்டர் லீயும் அவங்க கூடவே போக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா லீக்கு சண்டை போடலாம் தெரியாது, வேஸ்ட். அவரு லீ கூடவே டிடெக்டிவ் உடைய இல்யூஷன் இருக்கு, அது வெறும் இல்யூஷன் தானே, அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதே, நம்ம உயிரை காப்பாத்தணும்னா நம்ம தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறாரு டாக்டர். பின்னாடி அந்த ஆளுங்க வந்து ஒரு இடத்துல பிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் டாக்டர் லீ மாட்டிக்கிறாரு. உன்னை ஒழுங்கா கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அடங்க மாட்டல, இருறா ஒரு போடு போடுறான் அப்படின்னு டாக்டர் லீ அடிக்கிறதுக்கு வராங்க. ஆனா அந்த மோஷன் எல்லாமே நம்ம லீக்கு ஸ்லோ மோஷன்ல தெரியுது. ஏன்னா அவருக்குள்ளதான் அந்த பூனையோடைய சக்தி இருக்குல்ல, சோ அதனால அவனுங்க கிட்ட இருந்து அழகா எஸ்கேப் ஆகி செமையா சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆளுங்க ஷூட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சவுண்டு நம்ம லீயை தேடி வந்த அந்த போலீஸ் ஆபீசர்களுடைய காதுக்கு கேட்டு அவங்களும் வேகமா ஓடி வராங்க. சோ போலீஸ் லீயை பிடிக்குது, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்ல அந்த கும்பலை சேர்ந்த ஆளுங்க போலீஸையே ஷூட் பண்ண வேற வழி இல்லாம அந்த கும்பல்ல ஒருத்தனை போட்டு தள்ளிடுறாங்க. ஒருத்தன் மட்டும் எஸ்கேப் ஆகி போயிடுறான். சோ இறந்து போனவனை ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம லீயை அரெஸ்ட் பண்ணி இந்த ஆபீசர்ஸ் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம லீயும் போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு, அவரோட ஆராய்ச்சியை பத்தியும் சொல்றாரு. இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு
எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. இப்ப ஷூட் பண்ணீங்கல்ல ஒருத்தனை, அவனோட மைண்ட் கூட நான் கனெக்ட் ஆயிட்டேன்னா அவனுடைய நினைவுகள்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ப்ளீஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கெஞ்சறாரு. ஆனா போலீஸ்லாம் நம்புற மாதிரியே இல்ல. அதோட போலீஸ்க்கும் நம்ம டாக்டர் லீ மேல டவுட் இருக்கே தவிர சாலிடான எவிடன்ஸ் கிடையாது. சரி ஓகே, இவர் சொல்ற மாதிரியே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இப்ப ஷூட் பண்ணாங்கல்ல, அவரோட மூளை கூட நம்ம டாக்டர் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த இறந்து போனவருடைய நினைவுகள் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த இறந்து போனவரும் இந்த கூலிப்படையில ஒரு ஆளா தான் இருந்திருக்காரு. ஆனா என்ன கொஞ்சம் நல்லவர் இவரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிடெக்டிவ கார்ல ஏத்தி அப்புறம் கல்ல போட்டு கொண்டு இருக்காங்க, கூட இவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்ட்ரேஞ்சரை போட்டு தள்ளுறதுக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. போட்டு தள்ளி முடிச்சுட்டு அவங்களும் அங்க இருந்து வந்துட்டாங்க. ஸோ நேரா ஒரு பர்சனை மீட் பண்றாங்க. இவரு தான் கொல்ல சொல்லியிருப்பாரு போல. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப கொன்னீங்கல்ல ஸ்ட்ரேஞ்சரு, அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் உடனே அப்படியே வரைஞ்சிருவா. அதனால அவளையும் பிடிச்சி கொன்னுடுங்க அப்படின்னு அவரு சொல்ல, அதே மாதிரியே ஆளுங்களும் போறாங்க, அந்த பொண்ணையும் கடத்துறாங்க. ஸோ அந்த பொண்ணை கொல்ல வேண்டியது இப்ப போலீஸ் கையில இறந்து போனார்ல அவர் தான். ஆனா அவருக்கு இந்த மாதிரி குழந்தைய கொல்றது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால என்ன பண்றாருன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி குழந்தைய கொன்னுட்டதா அவரோட ஆளுங்க கிட்ட போய் சொல்லிடுறாரு. ஸோ இப்படின்னு இந்த விஷயம்லாம் நம்ம டாக்டர் லீக்கு தெரிய வந்து உடனே போலீஸை கூட்டிட்டு வேகமா அந்த குழந்தைய அந்த பர்சன் எங்க கொண்டு போய் விட்டாரோ அந்த இடத்துக்கு போறாங்க. கூட வர போலீஸ் ஆபீசருக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை நம்ம டாக்டர் மேல. ஆனா போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, ஆமா ஒரு பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டு போனா, அந்த பொண்ணு இங்க தான் இருந்தா, ஆனா இப்ப எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, பக்கத்திலேயே காடு மாதிரி இருக்கு, மேபி அந்த இடத்துக்கு போயிருப்பா அப்படின்னு நிறைய போலீஸ் எல்லாருமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு தேடியும் அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியல. அப்பதான் நம்ம டாக்டர் லீ எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லி அவருடைய அந்த பூனை சக்தியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ சின்ன சின்ன சவுண்டு கூட அவர் காதுக்கு தெளிவா கேக்குது. ஸோ அந்த பொண்ணு அங்கதான் இருக்கா அப்படின்னு வேகமா ஓடி போயிட்டு அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராரு. ஸோ இப்பதான் போலீஸ் ஆஃபீஸருக்கே நம்பிக்கை வருது, ஐயோ டாக்டர் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரேஞ்சரோட பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட்டையும் பாக்குறாங்க. யார் யாரோ வந்து விசாரிக்கிறாங்க, ஆனா அந்த பொண்ணு வாயை திறக்கிற மாதிரியே இல்ல. சரின்னு நம்ம டாக்டர் லீயும் போயிட்டு விசாரிக்கிறாரு. என்னோட பையன் உயிரோட இருக்கான்னு நீ தானே சொன்ன, ஐ மீன் என் ஞாபகத்துக்குள்ள இருக்கிற நீ தானே சொன்ன, என் பையன் எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பொண்ணு எதுவும் சொல்லாம கம்முனே இருக்கா. இவருக்கும் தெரியும் அந்த பொண்ணுக்கு ஒரு பவர் இருக்கு, எந்த ஒரு விஷயத்தையும் அவ செமையா டிராயிங் பண்ணுவா அப்படின்னு. சரி நீ என்கிட்ட பேச வேணாம், நீ என்ன சொல்றன்னு நினைக்கிறியோ அதை டிராயிங்கா பண்ணு அப்படின்னு சொல்லி பேப்பர் பேனாவை எடுத்து கொடுக்க அந்த பொண்ணும் டிராயிங்க பண்றா. அதை பார்த்து டாக்டர் லீ ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு பட்டர்ஃபிளையை வரைஞ்சி வச்சிருக்காங்க, அதுக்கு கேப்ல ஒரு லேடி ஒரு பையனை கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம டாக்டர் லீக்கு சுத்தமா எதுவும் புரியவே இல்லை. அவரு அங்க இருக்கிற அந்த ஆஃபீஸர் இருக்காங்களா, அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்னோட பையன் உயிரோடு தான் இருக்கான் ஆஃபீஸர், நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவனை கண்டுபிடிக்கலாம். ஆனா டாக்டர் லீ, உங்க பையன் தீ விபத்துல இறந்து போய் அவனோட உடம்ப கூட நாங்க கண்டுபிடிச்சோம், நீங்களும் கடைசி மரியாதை எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டீங்க, இப்ப என்ன இப்படி சொல்றீங்க? ஸோ உங்க பையன் இறந்து போயிட்டான், வேற ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்க, என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் தான், அவனை மீட் பண்ண போன இடத்துல தான் அந்த ஆளுங்க வந்து என்னை பிடிக்க ட்ரை பண்ணானுங்க, மேபி என்னோட அசிஸ்டண்ட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம், அவனை போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல ஆஃபீஸரும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமே நம்ம டாக்டர் லீ மேல இருக்கிற டவுட் ஆஃபீஸர்ஸ்க்கு போகல. அதனால லீயோடைய வீட்டுக்கு வெளியவே 2 போலீஸும் இருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிற லீக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த டிடெக்டிவோடைய இல்யூஷன் வருது. எங்க பாருங்க டாக்டர், ஒரு விஷயத்த நம்ம தொலைச்சிட்டோம்னா எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடணும். ஸோ இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சதோ அங்க தேட ஆரம்பிங்க. ஸோ டாக்டர் லீக்கு அவரோட பையனை கண்டுபிடிக்கணும். ஒரு தீ விபத்து ஆகி அதுல தானே பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு இவர் கிளம்புறாரு. ஆனால் வெளியே தான் போலீஸ் இருக்காங்களே, ஆனால் இருந்தாலும் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கிளம்பி போறாரு. ஸோ வெளியே செக்யூரிட்டிக்காக இருந்த போலீஸ்லாம் வந்து நம்ம லீயை பிடிக்க வந்த கேப்ல லீயோடைய வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் போறாரு. அதான் அந்த அடியாளுங்க கிட்ட அங்க ஒரு பொண்ணை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, அவ செமையா வரைவா அப்படின்னு கொல்ல சொல்லுவார்ல. ஸோ இவர் தான் பாஸ் மாதிரி. அந்த பாஸ் நேரா வராரு. லீயோடைய வீட்டுக்குள்ள இருக்கிற அவரோட ஒய்ஃபோட அந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட கனெக்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சடனா அப்பதான் அந்த பாஸுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்த உடனே கட் பண்ண அந்த கனெக்ஷனை திரும்பவும் மாட்டி விட்டுட்டு அவரோட காருக்கு வந்து ஒரு பெரிய மோதிரம் ஒண்ணு அதை போட்டுட்டு கார் எடுத்துட்டு போறாரு. நம்ம லீயை ஃபாலோ பண்ணி போன அந்த ஆபீசர்ஸும் திரும்ப லீயோடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க காவலுக்கு. ஸோ இந்த பாஸும் நைஸா எஸ்கேப் ஆகி அங்கிருந்து போயிடுறாரு. இந்த நேரத்தில் நம்ம டாக்டர் லீ அவரோட பையனுக்கு அந்த தீ விபத்து ஆன இடத்துக்கு போறாரு. ஆக்சுவலா அது வந்து ஒரு வெக்கேஷன் ஏரியா மாதிரி, இன்னமும் எரிஞ்சு போன அந்த வீடு அப்படியே தான் இருக்கு. ஸோ அங்க நம்ம லீ போன உடனேயுமே அவரோட ஒய்ஃபோட மெமரி, அதுக்கப்புறம் இறந்து போன அந்த ஸ்ட்ரேஞ்சரோட மெமரி அவருக்குள்ள இருக்கிறதுனால ஸோ இங்க அவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது.
நம்ம லீ வந்து அவ்வளவா இந்த இடத்துக்கு வரவே மாட்டார். லீயோடைய ஒய்ஃபும் அவரோட பையனும் தான் வருவாங்களே. அதே நேரத்தில் ஸ்ட்ரேஞ்சரு அவரோட பொண்ணும் இங்கே வருவாங்க. ஸோ அவங்க மீட் பண்ணி பேசிக்கிட்டது எல்லாமே இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ லீயோடைய ஒய்ஃபும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ரொம்ப நல்லா பேசுறாங்க. ஏன்னா லீ வந்து வேலைன்னு வீட்டுக்கே வர மாட்டாரு. வந்தாலும் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத ஆளா தான் இருப்பாரு. ஸோ அதனாலேயே லீயோட ஒய்ஃப் ஸ்ட்ரேஞ்சர் கூட நல்லாவே க்ளோஸ் ஆகுறாங்க. ஸோ நம்ம லீ வந்து அவரோட ஒய்ஃப் ஸ்ட்ரேஞ்சருடைய மைண்டு கூட கனெக்ட் ஆகி தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியுது. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு தெரியணும் அப்படின்னா, இறந்து போன அந்த பாஸோட ஆளுடைய மைண்டு கூடவும் இவர் கனெக்ட் ஆயிருப்பாரு. ஸோ அவனுடைய ஞாபகங்கள் இங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்க நடந்த எல்லாமே நம்ம டாக்டர் லீக்கு தெரிய வருது. ஸோ இந்த வீட்டில் லீயோடைய ஒய்ஃப், பையன், அவங்க வளர்க்குற பூனைன்னு 3 பேரும் நைட்ல இருந்திருக்காங்க. இந்த பாஸோட ஆள் இருக்கார்ல, அவரு பூனையை கொண்டு போய் வெளியே விட்டுறாரு. பூனை கத்துற சவுண்டை கேட்டு லீயோடைய ஒய்ஃப் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க பூனையை தேடி. இந்த கேப்ல அந்த பாஸோட கும்பல் என்ன பண்றாங்கன்னா, தூங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம லீயோடைய பையனை கடத்துறாங்க. அதுக்கு பதிலா வேற ஒரு பையனை அங்க படுக்க வைக்கிறாங்க. அந்த பையன் தலையில ஆபரேஷன் பண்ண மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா மைக்ரோவேவ் அவன்ல ஒரு செல்போனை வச்சுட்டு கீழே ஃபுல்லா பெட்ரோலை ஊத்தி விட்டுறாங்க. அந்த போன் ஸ்பார்க் ஆகி நெருப்பு பட்டு மொத்தமா இந்த வீடே வெடிச்சு செதறுது. ஸோ இப்போ டாக்டர் லீக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, நம்ம பையன் சாகல, நம்ம பையனை கடத்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அதை இவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இது எல்லாமே ஜஸ்ட் இல்யூஷன் தானே. அதனால இறந்து போனதா அவரோட பையனோட உடம்ப புதைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதை தோண்டி அந்த உடம்புல இருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இது அவரோட பையன் கிடையாதுன்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. ஸோ இப்போ டாக்டர் லீ அவரோட பையன் எங்க இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட பையனுக்கு பதிலா வேற ஒரு பையனை வச்சாங்கல்ல, அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இல்யூஷன்ல அந்த பையனுடைய மண்டையில பெருசா ஆபரேஷன் பண்ண மாதிரி இருக்கு. நம்ம லீயோட ஒய்ஃப் ஸ்ட்ரேஞ்சர் வந்து முதல்ல மீட் பண்ணது ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான். மேபி அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த மண்டையில ஆபரேஷன் பண்ண பையனுக்கும் சம்மந்தம் இருக்கலாம்னு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம லீயோடைய அசிஸ்டன்டோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு பாஸோடைய ஆள் ஒருத்தர் போறாரு. உன் பையன் எங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை செம்ம அடி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நல்ல வேளையா நம்ம லீ வந்து அவரோட அசிஸ்டண்ட்டை பத்தி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. அவங்களும் விசாரிக்கலான்னு கரெக்டா அங்கதான் வந்திருக்காங்களே. அவங்க பாஸோடைய ஆளை பாத்துடுறாங்க. பயங்கரமா சண்டை நடக்குது. திரும்பவும் அந்த பாஸோட ஆளு எஸ்கேப் ஆகி போயிடுறான். அடிபட்டு இருக்கிற அம்மாவை ஹாஸ்பிட்டலையும் சேர்க்கறாங்க போலீஸ். ஸோ நம்ம டாக்டர் லீ ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாரு. அவரோட பையனை ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுடைய ரிசப்ஷன்ல கண்ணாடிலேயே ஆன ஒரு பட்டர்ஃப்ளையை தொங்க விட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ரேஞ்சருடைய பொண்ணு வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆங்கிள் இருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கும்ல, இந்த ஆங்கிள் இருந்து நம்ம லீயோடைய பையனை பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் வரைஞ்சிருக்கோம். லீயோடைய பையனை ஏதோ ஒரு லேடி பிடிக்கிற மாதிரி. ஸோ அதை நம்ம லீயும் புரிஞ்சுக்கிட்டு நேராக டாக்டரை மீட் பண்ண போறாரு. என் பையனை பத்தின எல்லா ஃபைல்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க அந்த டாக்டர் ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. அவங்க சிஸ்டம்லயே இந்த மாதிரி டாக்டர் லீ வந்திருக்கான் அப்படின்னு யாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டு ஃபைல் இப்போ என்கிட்ட இல்லை, நான் போயிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு போனவங்க திரும்ப வரும் பொழுது ஒரு 2 ஆளோட வராங்க. இங்க ரூம்ல இருக்கிற நம்ம லீயும் ஒரு போட்டோவை கண்டுபிடிக்கிறாரு. அது டாக்டர்ஸ்லாம் எடுத்த குரூப் போட்டோ. அந்த போட்டோல இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன டாக்டர் நம்ம லீயோடைய அசிஸ்டன்ட். சின்ன வயசுல நம்ம லீ கிட்ட ஒரு டாக்டர் வந்து விசாரிப்பார்ல, அந்த டாக்டர்னு எல்லாருமே இருக்காங்க. இவங்களுக்குள்ளலாம் என்ன கனெக்ஷன் அப்படின்னு லீக்கு எதுவும் புரியல. இதே நோ நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் எஸ்கேப் ஆகுறாரு. 2 ஆளுங்களை கூட்டிட்டு வந்த டாக்டரும் லீ இல்லைன்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஜன்னல் ஓப்பன்ல இருக்கு. பார்த்தா அந்த இடத்துல ஆளு தொங்கிக்கிட்டு இருக்காரு. லீயோட காலை இழுத்து பிடிச்சி கீழே போடலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா கீழே விழுந்தவர் சேஃபா லேண்ட் பண்றாரு. ஏன்னா பூனையோடைய பவர் அவர்கிட்ட இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நம்ம லீயோடைய அசிஸ்டன்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பாஸோட கும்பலுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு முதல்ல அந்த பாஸோட ஆளு தான் அசிஸ்டண்ட்டை பிடிக்கிறாரு. ஸோ உடனே போலீஸ் உள்ள வந்து பயங்கரமா சண்டை நடக்குது. பாஸோட ஆளு ஒரு போலீஸை காலி பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. நல்ல வேளையா அசிஸ்டன்ட்டுக்கு எதுவும் ஆகல. நம்ம ஆஃபீஸர் மேடம் அசிஸ்டண்ட்டை பிடிச்சிட்டாங்க. ஸோ இங்க என்னதான் நடக்குது, இவங்கெல்லாம் ஏன் உன்னை கொல்ல வராங்க அப்படின்னு இவங்க கேட்க அசிஸ்டண்ட்டும் விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதே நேரத்தில் நம்ம டாக்டர் லீ இருக்காருல்ல, அவர் சின்ன பையனா இருக்கும் பொழுது ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு. அந்த டாக்டர் இப்ப வயசாகி போயிருக்காரு. அவரை பார்க்கலான்னு போறாரு. ஸோ அந்த பெரிய டாக்டர் வீல் சேர்ல இருக்காரு. ஒருத்தர் வீல் சேரை தள்ளிட்டு வராரு. யாரான்னு பார்த்தா அவரு தான் அந்த பாஸே. ஏன்னா கையில அந்த மோதிரம் இருக்கு. நம்ம லீ வந்து இறந்து போன பாஸோடைய அடியாளுடைய மைண்டை கனெக்ட் பண்ணி வச்சிருக்காருல, ஸோ அந்த பர்சனுடைய ஞாபகத்துல இந்த பாஸோட மோதிரம் ஃபேஸ்லாம் இருக்கும். ஸோ பார்த்த உடனே நம்ம லீயும் புரிஞ்சுக்கிறாரு, இவன் தான் பாஸ், எல்லாரையும் கொல்ல சொல்றான் அப்படின்னு. ஆனா அந்த பாஸுக்கே பாஸா இருக்கிறது இந்த பெரிய டாக்டர் தான். ஸோ ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு நம்ம லீ கேட்க இவரும் விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, லீயோடைய அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் லீயை பத்திரமா பார்த்துக்கிட்டது இந்த பெரிய டாக்டர் தான். லீயை நல்லா படிக்க வைக்கிறாரு. லீக்கு இருக்கிற ஞாபக சக்தினால அவர் தான் நம்பர் 1. ஸோ இப்படியே வருஷங்கள் போகுது. லீயும் கொஞ்சம் பெரிய பையனா ஆகுறாரு. மனுஷங்களோட மூளையில குவாண்டம் லெவல்ல ஒரு கனெக்ஷன் எப்பவுமே இருக்கு, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மாதிரி. ஸோ மனுஷங்க மூளை எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணிட்டா போதும், ஒரு மனுஷனுடைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் இன்னொரு மனுஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்.
முடியும். இன்னும் அட்வான்ஸா போனா ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷனுக்குள்ள வாழலாம். இப்படின்னு நம்ம லீ வந்து அந்த பெரிய டாக்டர் கிட்ட சொல்ல பெரிய டாக்டரும் சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா லீயோடைய திறமெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா என்னதான் பெரிய டாக்டர் சப்போர்ட் பண்ணாலும் ஏன் அவரு பண்றாருன்னா பணத்துக்காக தான். லீயோடைய திறமையை யூஸ் பண்ணி அந்த ஆராய்ச்சி மூலியமா கோடி கோடியா சம்பாதிக்கலாம் அப்படின்னு அமெரிக்காவுடைய ஒரு கார்ப்பரேட் கூட கை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த விஷயம் நம்ம லீக்கு தெரிய வந்து அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பெரிய டாக்டரை விட்டு அவரு பிரிஞ்சு வராரு. ஆனா இருந்தாலும் பெரிய டாக்டர் விடாம அமெரிக்காவுடைய அந்த கார்ப்பரேட் கூட சேர்ந்து அமெரிக்கால இந்த ஆராய்ச்சியா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பெரிய டாக்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. அவர் தான் லீயோடைய அசிஸ்டன்ட்டும் கூட. ஸோ இந்த ஆராய்ச்சிக்காக ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாம் கொண்டு வந்து ஆராய்ச்சியை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லீ அளவுக்கு பெரிய டாக்டருக்கு திறமை இல்லாததுனால அந்த ஆராய்ச்சி ஃபெயிலியர் ஆகுது. மனுஷங்க எல்லோருமே இறந்து போறாங்க. ஸோ பெரிய டாக்டரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. லீயால தான் இந்த ஆராய்ச்சியை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஸோ நம்ம ஆள் ஒருத்தன் அவன் கூட இருக்கணும். லீ பண்ற அந்த ஆராய்ச்சியை பத்தி இன்ஃபர்மேஷனை நம்ம கிட்ட சொல்லணும் அப்படின்னு பெரிய டாக்டர் அவரோட அசிஸ்டன்ட்டை லீ கிட்ட அனுப்புறாரு. ஸோ இவரு தான் லீயோடைய அசிஸ்டண்டா மாறுறாரு. ஸோ லீயோடைய அசிஸ்டன்ட்டும் லீ பண்ற ஆராய்ச்சியை பத்தி பெரிய டாக்டர் கிட்ட சொல்ல சொல்ல அந்த பக்கம் அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க, இங்க நம்ம லீயும் ஆராய்ச்சி பண்றாரு. ஆனா உண்மையிலேயே வந்து லீயோடைய அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவருக்கு வந்து அந்த பெரிய டாக்டர் பண்ற ஆராய்ச்சியை சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க இல்லீகலா மனுஷங்களை பிடிச்சு கொண்டு வந்து அவங்கள கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா நம்ம லீ வந்து ஸ்டார்டிங்ல எலிக்கிட்ட மட்டும் தான் பண்ணுவாரு. ஸோ லீ ரொம்ப நல்லவரா இருக்காரு, அவங்க கெட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு அவரோட மைண்டுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம லீயோடைய இடத்துக்கு அந்த டிடெக்டிவ் வராரு. லீயை பத்திலாம் அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஏன் இவர் விசாரிக்க வந்திருக்காருன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் இருக்காருல, அவரு தான் இந்த டிடெக்டிவ் கிட்ட லீயை பத்தி விசாரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனாலதான் டிடெக்டிவ் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறாரு. அசிஸ்டன்ட்டும் இந்த விஷயத்த அந்த பெரிய டாக்டர் கிட்ட சொல்ல அந்த பெரிய டாக்டர் கிட்ட இருந்து பாஸ் கிட்ட போகுது. பாஸ் ஆளுங்களை வச்சு டிடெக்டிவ போட்டு தள்ளுறாரு. ஸோ இந்த மாதிரி டிடெக்டிவ் இறந்து போன விஷயம் நியூஸ்ல வருது. இதை பார்த்து அசிஸ்டன்ட் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அவருக்கு தோணுது. ஸோ இந்த நேரத்துல தான் நம்ம டாக்டர் லீ வந்து அவரோட ஆராய்ச்சியை சக்சஸ் பண்றாரு. இறந்து போனவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் நம்மளால மெமரியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் தெரிய வந்து ஏதாவது உடம்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது இந்த அசிஸ்டன்ட் பயபோல தான் மார்ச்சரிக்கு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இறந்து போன டிடெக்டிவ் உடைய உடம்ப கொடுப்பாரு. ஸோ நம்ம லீயும் அந்த டிடெக்டிவ் உடைய மைண்டு கூட கனெக்ட் ஆகி தான் டிடெக்டிவ் உடைய ஞாபகங்கள்லாம் வரும். கல்ல தூக்கி போட்டு அடிக்கிற அந்த இல்யூஷன்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இப்பொழுதைக்கு அந்த டிடெக்டிவ் எப்படி இறந்து போனாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஏன் ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா எதுக்காக அந்த கும்பல் இப்ப அசிஸ்டன்ட்டை திறத்திக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக அந்த ஸ்ட்ரேஞ்சரை கொல்லணும், எதுக்காக நம்ம லீயோடைய பையனை கடத்தணும், ஸ்ட்ரேஞ்சருடைய பொண்ணையும் கடத்தணும். ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் பதில் கிடைக்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் நம்ம லீ வந்துட்டு அந்த பெரிய டாக்டரை பார்த்து என்னோட பையனை எதுக்கு கடத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் உன் பையனும் உன்ன மாதிரியே சம புத்திசாலி, உன்னோட ஆராய்ச்சி மூலியமா ஒரு பர்சன் இன்னொருத்தருடைய மூளைக்குள்ள வாழ முடியும். நான் இறந்து போனாலும் இன்னொருத்தவங்க மூளையில வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படி வாழ்ற மூளை ரொம்ப சூப்பரானதா இருக்கணும், அதுக்காக தான் உன் பையனை செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. இதனால லீ கடுப்பாகிறாரு. ஆனா அந்த பாஸ் ஒரு ஊசியை போட்டு நம்ம லீயை மயக்கமாக்கிடுறாரு. அதுக்கப்புறமா அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க அவங்க. இந்த நேரத்துல நம்ம ஆபீசர் லேடியும் லீயோடைய அசிஸ்டன்ட்டும் என்ன பண்றாங்கன்னா அந்த பாஸோடைய அடியாளு தப்பிச்சு போனார்ல அவரை பிடிக்கலான்னு ட்ரை பண்றாங்க. அவரும் மாட்டுறாரு. ஆனா பயபுள்ள கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. காரெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு எல்லா செக் போஸ்ட்லயும் நல்லா செக் பண்ண சொல்றாங்க. ஸோ அதனால அந்த பாஸோடைய அடியாளால ரோடு வழியா போக முடியாது. காட்டுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஆளு. இந்த விஷயத்த பாஸ் கிட்டையும் சொல்ல நீ இருக்கிற இடத்த சொல்லு, ஆள் அனுப்புறேன் அப்படின்னு பாஸ் சொல்றாரு. ஆனா வந்த ஆளுங்க பாஸோடைய அடியாலையே கொல்ல ட்ரை பண்றாங்க. அந்த அடியாலும் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நம்மளையே கொல்றதுக்கு அந்த பாஸ் ஆள் அனுப்பியிருக்காங்கள அப்படின்னு இந்த அடியாளு கடுப்பாகிறாரு பாஸ் மேல. எங்க நம்ம லீயும் வீட்டுக்கு வந்துட்டாரு. இங்க என்ன நடக்குதுன்னு நம்மள மாதிரியே புரியாம அவரும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நிறைய கேள்விகளுக்கு அவருக்கு இன்னும் பதில் தெரியவே இல்லை. ஸோ உடனே டிடெக்டிவ் உடைய இல்யூஷன் வருது. டாக்டரே பதில் தெரியலன்னு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே, அட்லீஸ்ட் உனக்கு கேள்வியாவது தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல நீ கேள்வி கூட கேட்கவே இல்லையே, உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரலையா? உன்னோட ஒய்ஃப் இந்த நிலைமையில இருக்காங்களே அதுக்கு காரணம் யாரா இருக்கும்னு யோசிச்சியா அப்படின்னு கேட்கும்போது தான் லீக்கும் டவுட் வருது. ஸோ லீயோட ஒய்ஃப் அவங்க பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துருக்காங்க. ஸோ அதனாலதான் லீயோட ஒய்ஃப் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, முடியாம இருக்காங்க அப்படின்னு லீக்கு ஒரு டவுட் வருது. இந்த விஷயத்த இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அகைன் லீ அவரோட ஒய்ஃப் கூடவே அந்த டிவைஸ் மூலியமா கனெக்ட் ஆகணும். ஆனா அது ரொம்பவே ரிஸ்கான விஷயம். ஏன்னா ஆல்ரெடி ஒய்ஃப் சாகர நிலைமைக்கெல்லாம் போனாங்க. கூட யாராவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னும் போதுதான் லீக்கு அவரோட அசிஸ்டன்ட் ஞாபகம் வருது. அவர் இப்ப போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட தானே இருக்காரு. ஸோ உடனே கால் பண்ணி வர சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் வந்துடுறாரு. ஸோ இப்போ லீ அவரோட ஒய்ஃப் கூட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒய்ஃபோட மெமரிஸையும் அவர் ஆக்சஸ் பண்றாரு. பார்த்தா அவரும் அவரோட ஒய்ஃபும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே பின்னாடி குழந்தையே பிறக்கவே இல்லை அந்த டைம் லைன்ல இருக்காரு. உடனே லீயும் அவரோட ஒய்ஃப் கிட்ட இங்க பாரு இந்த காலகட்டம் தேவையில்லை, நம்ம பையன் கூட இருந்த காலகட்டத்துக்கு போ, அங்க ஹாஸ்பிட்டல்ல நீ ஏதோ ஒன்று பார்த்துருக்க அங்க போ அப்படின்னு சொல்ல டக்குன்னு அந்த இடத்துக்கு ஸ்ட்ரேஞ்சர் வராரு. ஸோ அவரு நம்ம லீ கிட்ட ரொம்ப நெக்கலா பேசுறாரு. ஏண்டா கூடவே டைம் ஸ்பெண்ட்
பண்ண மாட்டியா அப்படி இப்படிலாம் கேட்க கடுப்பான நம்ம லீயும் அந்த ஸ்ட்ரேஞ்சரை போட்டு அடிக்க கோச்சுக்கிட்டு லீயோடைய ஒய்ஃப் அங்க இருக்கிற ஒரு டோரை திறந்து போறாங்க. பின்னாடி இவரும் போறாரு. பார்த்தா அங்க ஒரு பீச் இருக்கு. ஸோ லீயோட ஒய்ஃப் பீச்சில் குதிச்சு சாகலான்னு போறாங்க. இவர் தடுக்கலான்னு போறாரு. சடனா வேற ஒரு காலகட்டத்துக்கு, அதாவது மெமரிஸ்லயே வேற ஒரு காலகட்டத்துக்கு போறாங்க. ஸோ லீயும் ப்ளீஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல நீ ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துருக்க, அது என்னன்னு எனக்கு காட்டு அப்படின்னு சொல்ல, லீ நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இங்க பாரு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த ஆராய்ச்சியை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன். ஆனா என்ன இறந்து போனவங்களோட மூளை கூட தான் என்னால கனெக்ட் ஆக முடியும். ஸோ அந்த டிவைஸை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் உன் கூட கனெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒய்ஃபும், அப்படின்னா நான் இறந்து போயிட்டேனா? இல்ல நீ சாகல, கோமாவில் இருக்க. ஆனா உன்னை இந்த மாதிரி பண்ணவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், நம்ம பையனையும் காப்பாற்றணும். ஸோ அதுக்காக தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல நீ என்ன பார்த்தியோ அந்த நினைவுக்கு கூட்டிட்டு போ. லீயோட ஒய்ஃபும் ட்ரை பண்றாங்க. அவங்களால அந்த மெமரிஸை தவிர மற்ற என்னென்னமோ இடத்துக்கு மாறி மாறி போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இறந்து போன ஒரு பர்சன் கூட மூளையை கனெக்ட் பண்ணியிருந்தா ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா லீயோட ஒய்ஃப் இன்னும் உயிரோட கோமாவில் தானே இருக்காங்க. அதனாலதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை லீயோட ஒய்ஃபும் புரிஞ்சுக்கிறாங்க. டக்குன்னு ஒரு பில்டிங்கோட மாடியில நின்று, இங்க பாருங்க லீ, நான் இங்க இருந்து குதிச்சு இறந்து போயிடுறேன். நான் இறந்துட்டேன்னா அப்ப என்னோட மூளையை உங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும், எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. ஆனா லீ வேணான்னு சொல்றாரு. ஆனா லீயோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உணர்ச்சியே இல்லாத ஆளுன்னு நினைச்சேன். ஆனா நம்ம பையனுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நான் கோமாவில் இருக்கிற வரைக்கும் உங்களால நம்ம பையனை கண்டுபிடிக்க முடியாது, என்னை விடுங்கன்னு கையை விட்டுட்டு அப்படியே மேல இருந்து கீழே விழுந்து லீயோட ஒய்ஃப் இறந்து போறாங்க. ஸோ சப்கான்ஷியஸா அவங்க இறந்து போனதுனால கோமால இருந்தவங்க ரியல் லைஃப்லயும் இறந்து போயிடுறாங்க. ஸோ லீயும் கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறாரு. அவரோட ஒய்ஃபை காப்பாற்ற எவ்வளவோ ட்ரை பண்றாரு, சுத்தமா முடியல. ஆளு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ இப்போ லீயோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அகைன் கனெக்ஷனை கொடுத்து இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்க்க முடியும். அதே மாதிரி கனெக்டும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஒய்ஃபோட மெமரிஸ்லாம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம லீயோட ஒய்ஃப் அவங்க பையனை கூட்டிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலரா போவாங்க. நம்ம லீயை கூட பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்களா ஒரு டாக்டர், அந்த டாக்டர் கிட்ட தான் இவங்க பேசுறாங்களே. லீயோட ஒய்ஃபுக்கு அந்த டாக்டர் மேல ஒரு டவுட் வருது. அந்த டாக்டர் வெளியே போன உடனேயுமே அவங்க சிஸ்டமை ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் வேர்ல்டு வைட்ல இருக்கிற ஃபெசிலிட்டி சென்டர், அதுல சவுத் கொரியால இருக்கிற இடங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ அதை பார்க்குற லீயோட ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. பக்கத்தில் இருக்கிற ஒரு பென்ட்ரைவ்ல இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவரும் டாக்டருடைய ரூம்லயே ஒரு சீக்ரெட்டா டோர் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா கிரீன் கலர்ல ஒரு ரூம் இருக்கு. அங்க குழந்தைகளெல்லாம் வச்சு ஏதோ ஆராய்ச்சிலாம் பண்றாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறாங்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்ல உள்ள குழந்தைலாம் இருக்கு, என்னோட பையனும் அங்கதான் இருக்கான், ஒழுங்கா ஓபன் பண்ணிடுங்க அப்படின்னு இவங்க சொல்ல டாக்டரும் ஓபன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா குழந்தைங்க தலையில ஏதோ டிவைஸை வச்சு ஜஸ்ட் நார்மலான ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் லீயோட ஒய்ஃப் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம லீ கிட்ட சொல்லலான்னு பார்த்தா ஆளு போனும் எடுக்கல, செம பிஸியா இருக்காரு. ஸோ அப்ப வீட்டுக்கு யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா அந்த பாஸ் தான். அவர் உள்ள வந்து லீயோடைய ஒய்ஃபை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு மாத்திரையை கொண்டு வந்து வாய் ஃபுல்லா கொட்டி விட்டுறாரு. ஸோ லீயோட ஒய்ஃபும் இந்த பென்ட்ரைவை பார்த்துட்டா ப்ராப்ளம் ஆயிடுன்னு அதை ஒரு கபோர்டு கீழே ஒளிச்சு வச்சிடுறாங்க. அப்புறம் லீயோட ஒய்ஃபும் மயங்கிடுறாங்க. இறந்து போயிட்டா அப்படின்னு நினைச்சு பாஸும் அங்க இருந்து போயிடுறாரு. ஆனா உண்மையிலேயே அவங்க உடம்பு மோசமாகி கோமா நிலைமைக்கு போயிருக்காங்க. ஸோ இப்படின்னு எல்லா விஷயமும் நம்ம லீக்கு புரிய வருது. திடீர்னு நம்ம லீயோடைய உடம்பு மோசமான நிலைமைக்கு போக ஆரம்பிக்குது. நல்ல வேலை அசிஸ்டன்ட் கூட இருக்கிறதுனால அவரு காப்பாத்தி விட்டுறாரு. ஸோ இதே மாதிரி தான் டிடெக்டிவோடைய பிரைன் கூட கனெக்ட் ஆகும் பொழுதும் அவருக்கு நடந்திருக்கும். சேம் அதே மாதிரி இப்பயும் நடக்குது. ஸோ லீக் எதுவும் ஆகல. அவருக்கு தெரியும்ல பென்ட்ரைவ் இருக்கிற இடம். அவரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் அந்த பென்ட்ரைவை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டியோடைய இடங்கள் இருக்கு. இதை அந்த ஆஃபீஸர் லேடிக்கு அனுப்பி இந்த இடங்களை ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு ஃபெசிலிட்டியை மட்டும் எப்பயோ மூடிட்டாங்களாம். ஆக்சுவலா அந்த ஃபெசிலிட்டி எதுக்காக அப்படின்னா, அந்த பெரிய டாக்டர் பாஸ் இவங்க எல்லாருமே மனுஷங்களை வச்சு இல்லீகலா ஆராய்ச்சியை பண்றாங்க. ஸோ ஒரு ஃபெசிலிட்டி க்ளோஸ் ஆகி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த இல்லீகலான ஆராய்ச்சி அவங்க அங்கதான் பண்ணணும்னு எல்லாரும் அங்க போகலான்னு ரெடி ஆகுறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அங்கதான் பெரிய டாக்டர் பாஸ் மற்ற டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம அசிஸ்டன்ட் சொன்ன தகவலெல்லாம் வச்சு இப்போ நம்ம டாக்டர் லீயை விடவே அட்வான்ஸ்டான டெக்னாலஜியில் மூளையோடைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுற வேலையில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த அசிஸ்டன்ட் பயபுள்ள டாக்டர் லீக்கு வேலை செய்யறது தெரிஞ்சுக்கிட்டு தான் அசிஸ்டண்ட்டை காலி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவரும் நம்ம லீயோட ஒய்ஃபுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு தான் அவங்கள போட்டு தள்ள ட்ரை பண்ணாங்க. அவரும் லீயோட ஒய்ஃபும் அந்த ஸ்ட்ரேஞ்சரும் நல்லா கனெக்ஷனில் இருக்காங்கன்னு தான் அவரையும் போட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ இந்த குழந்தைய ஸ்ட்ரேஞ்சருடைய பொண்ணு பார்த்துருப்பா, அவன் நல்லா பார்த்ததெல்லாம் வரைவான்னு தான் அவளையும் போட்டு தள்ள ட்ரை பண்ணாங்க. ஆனால் முடியல. ஸோ இப்போ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, அந்த வயசாகி போயிருக்கிற அந்த பெரிய டாக்டர் இருக்கார்ல, அவருடைய மெமரிஸை அப்படியே ஒரு சர்வருக்கு அனுப்பி அந்த சர்வர்ல இருந்து நம்ம லீயோடைய பையனுடைய பிரைன்குள்ள எல்லாத்தையுமே அனுப்பிடுவாங்க. ஸோ இது நம்ம டாக்டர் லீயோடைய ஆராய்ச்சியோடவே ரொம்ப அட்வான்ஸ்டு. இதனால என்ன ஆகுனா, ஸோ வெறும் மெமரிஸ் மட்டும் இல்லாம அந்த பெரிய டாக்டரே அந்த பையனுடைய மூளைக்குள்ள போய் ஷேர் ஆயிடுவாரு. இதனால அந்த பையன் அவனுடைய தன்மையை மறந்து அந்த டாக்டர் மாதிரியே ஆயிடுவான். சிம்பிளா சொல்லணும்னா கூடு விட்டு கூடு பாஞ்ச மாதிரி. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஆஃபீஸர் லேடி, நம்ம லீ, அப்புறம் அசிஸ்டன்ட் 3 பேரும் வந்துடுறாங்க. இங்க கண்டிப்பா நிறைய செக்யூரிட்டி ஆளுங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் சமாளிச்சு போகணும்னு உள்ள போனா ஆல்ரெடி யாரோ அந்த செக்யூரிட்டி ஆளுங்களெல்லாம் போட்டு தள்ளி வச்சிருக்காங்க.
யாரான்னு பார்த்தா அந்த பாஸோடைய அடியாள் தான். ஏன்னா பாஸ் வந்து அந்த அடியாளையே கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டாருல. ஸோ அதுக்கு பழி வாங்கணும்னு அடியாள் நேரா வந்து அந்த பாஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஒரு புல்லட் குண்டு பாஸோட உடம்புல பட்டுடுது. இருந்தாலும் அந்த அடியாள் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. ஸோ இவங்க பாஸை பிடிச்சிடுறாங்க. அதோட நம்ம லியோ அங்க இருக்கிற ஒரு மானிட்டர்ல பாக்குறாரு, ஆல்ரெடி அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க அந்த டாக்டர் பொம்பளை இருக்கு. இதுக்கு மேல உன்னால எதுவும் பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா உன் பையன் கண்டிப்பா இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்ல நம்ம லீக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இதை பத்தி லீ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த டாக்டர் லேடி அட்டாக் பண்ணலான்னு வராங்க. நல்ல வேலையா நம்ம அசிஸ்டன்ட் பின்னாடி இருந்து அந்த டாக்டர் லேடியை காலி பண்றாரு. எங்க அந்த ஆபீசர் லேடியும் அந்த அடியால தேடி போறாங்க. அவரு கையில ஒரு கோடாரியை எடுத்துக்கிட்டு சண்டை போறதுக்கு வராரு. ஆனா கன் பாயிண்ட்ல ஆபீசர் லேடி அந்த அடியால பிடிச்சிடுறாங்க. சுடலான்னு பார்த்தா புல்லட்டே இல்ல. ஸோ அவ்வளவுதான், அந்த அடியாளு கோடாரியாலேயே குத்தி கொதறிடலான்னு பக்கத்துல வரும்பொழுது டக்குன்னு ஒரு கேஜி மாதிரி ஒரு செட்டப்ல லாக் பண்ணிடுறாங்க ஆபீசர் மேடம். ஒரு பெரிய ஃபேன் ஒன்று இருக்கு, அதை ஆன் பண்ண அதோட பவர் ஒரு மனுஷனையே இழுத்துரும். ஸோ அப்படி அந்த அடியால இழுத்து அவரை மொத்தமா செதைச்சிருது. ஸோ இங்க நம்ம லீ எப்படியாவது அவரோட பையனை காப்பாத்தியே ஆகணும். ஸோ லீ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு ஐடியாவை சொல்றாரு. அந்த பெரிய டாக்டருடைய மைண்ட் எல்லாமே ஒரு சர்வருக்குள்ள தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறமா தான் என்னோட பையனுடைய மூளைக்குள்ள போகும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய மைண்டையும் அந்த சர்வர் கூட கனெக்ட் ஆகி அந்த பெரிய டாக்டருடைய மைண்டு என் பையனுடைய மூளைக்கு போகிறதுக்கு முன்னாடி தடுக்க போறேன் அப்படின்னு ஒரு சொல்ல அசிஸ்டன்ட் இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு வேளை இதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அந்த பெரிய டாக்டரோட மெமரிஸ் உங்களோட மெமரிஸ்னு ரெண்டுமே உங்க பையனுடைய மூளைக்குள்ள போயிடும். என்ன ஆனாலும் சரி, இப்ப நம்ம கிட்ட வேற வழி இல்ல. ஒரு வேளை ஏதாவது ப்ராப்ளம்னா நான் சிக்னல் கொடுக்குறேன், மொத்தமா அந்த சிஸ்டத்தை ஓவர் ஹீட் பண்ணி காலி பண்ணிடு அப்படின்னு அவர் சொல்லிட்டு அந்த சர்வர் கூட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ அந்த பெரிய டாக்டர் ஆளு எங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்துலயே நம்ம லீயும் போயிட்டு, அப்பா நீங்க என்ன சின்ன வயசுல இருந்து ரொம்பவே நல்லா வளர்த்தீங்க. ஆனா நான் உங்களை அப்பாவை கூட பார்க்கவே இல்லை. ஏன்னா உணர்ச்சிகளே எனக்கு அப்ப கிடையாதுப்பா. ஆனா இப்ப நான் உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் என் கூட வெளியே வாங்க, என்னோட பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல எங்க இருந்த அந்த பெரிய டாக்டர் திரும்ப வயசான ஆளா மாறுறாரு. சடனா இவங்களுக்கு முன்னாடி ஒரு டோர் ஒன்று இருக்கு. இந்த டோர் வழியா உன் பையனை கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன், உன் பையனோட உடம்புக்குள்ள நான் போயிடுவேன். ஸோ அதை கேட்ட உடனே நம்ம லீயும் பெரிய டாக்டரை போக விடாத மாதிரி தடுக்கிறாரு. ஆனா இந்த இடம் வந்து ஃபுல்லாவே மெமரிஸ் தான். இங்க வந்து நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ பெரிய டாக்டர் இங்க இருக்கிற காற்று, நீர், நிலம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம லீயை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சடனா அந்த இடத்துக்கு அந்த குட்டி பையனும் வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவ்வளோதான், அந்த பெரிய டாக்டர் லீயோடைய பையனை கூட்டிட்டு அந்த டோர்க்குள்ள போயிட்டாருன்னா எல்லாமே முடிஞ்சிரும். ஸோ லீயோ என்ன பண்றாருன்னா வெளியே ரியல் லைஃப்ல இருக்கிற அவரோட அசிஸ்டன்ட்டுக்கு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதை புரிஞ்சுக்கிற அசிஸ்டன்ட்டும் சிஸ்டத்தை ஓவர் ரைட் பண்ணி அவ்வளோதான் கொலாப்ஸ் ஆக போகுது அந்த இடமே. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த பெரிய டாக்டர்னால லீயோடைய பையனுடைய மூளைக்குள்ள போக முடியல. ஏன்னா சிஸ்டம் ஓவர் ஹீட் ஆகுறதுனால அவங்க இருக்கிற இடமும் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ லீயோட பையனும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வேகமா ஓடிடுறான். ஆனா பெரிய டாக்டர் விடுற மாதிரியே இல்ல. நானாவது அந்த டோருக்குள்ள போவேன்னு பக்கத்துல போக போக அப்படியே அந்த பெரிய டாக்டர் அந்த இடத்துலயே அழிஞ்சு போறாரு. ஸோ சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிறதுக்குள்ள இவங்க அவங்களுடைய மூளைக்குள்ளேயே திரும்ப வந்துடணும். இல்லைன்னா இந்த சர்வரோடவே சேர்ந்து மொத்தமா இறந்து போயிடுவாங்க எல்லாரும். அதனால அவரோட பையனை கண்டுபிடிக்கணும்னு அந்த இடத்த தேடும் பொழுது அந்த பையன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். இவரும் போயிட்டு வாடான்னு கூப்பிடுறாரு. அந்த பையன் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இவர் ஒரு அப்பாவா பழகுனதே கிடையாது. லீயோட பையன் வெளியே வந்தாதான் இவங்களால தப்பிக்க முடியும். என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. அப்பதான் லீயோட வைஃப் அவங்களுக்கு முன்னாடி ஒரு இல்யூஷனா வந்து நிக்கிறாங்க. சோ லீக்கு டிடெக்டிவ் உடைய இல்யூஷன் இதே மாதிரி வரும். ஏன்னா முதல்ல டிடெக்டிவ் கூட கனெக்ட் ஆகும் பொழுது சாகர நிலைமைக்கு போயிருப்பாரு. அதே மாதிரி வைஃப் கூட கனெக்ட் ஆகும் பொழுதும் சாகர நிலைமைக்கு போயிருப்பாரு. அதனாலதான் டிடெக்டிவ் மாதிரி இப்ப வைஃபும் ஒரு இல்யூஷனா ஒரு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இது வரைக்கும் ஒரு அப்பாவா அவன் கூட இருந்ததே கிடையாது. அதனாலதான் அவன் உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான். அவங்க கிட்ட பாசமா பேச ட்ரை பண்ணு. நான் அவனுக்காக ஒரு பாட்டெல்லாம் பாடுவேன். அந்த பாட்டெல்லாம் பாடு, கண்டிப்பா அவனுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம லீயும் அந்த பாட்டை பாடுறாரு. அந்த பையனை ஓடி வந்து கட்டி பிடிச்சிடறான். ஸோ அதுக்கப்புறமா இவங்க அங்க இருந்து சேஃபா அவங்களுடைய மூளைக்குள்ளேயே போயிடுறாங்க. ஸோ என்னதான் இவங்க ரியல் லைஃபுக்கு வந்தாலும் அந்த சிஸ்டம்லாம் ஓவர் ஹீட் ஆகி அந்த இடமே வெடிக்க போகுது. எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம லியோ அவரோட பையனை காப்பாற்றணும்னு வேகமா அவரோட பையனை கெட்டியமா பிடிச்சிக்கிறாரு. அந்த இடம் வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. அதாவது அங்க இருக்கிற சிஸ்டம் தான் வெடிச்சு செதறி இருக்கு. ஆனா இருந்தாலும் இம்பாக்ட் ரொம்ப பவரா இருந்தது. நல்ல வேலையா லீக்கும் அவரோட பையனுக்கும் எதுவும் ஆகல. பையன் உயிரோட இருக்கான் அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு லீ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ என்னதான் அவரோட ஒய்ஃப் உயிரோட இல்லைனாலும் அவரோட ஒய்ஃபோட மெமரிஸ் ஒரு உருவமா அவர் முன்னாடி நிற்கும். ஸோ இதுக்கப்புறம் லீ அவரோட லைஃபை பையன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறாரு. ஸோ ஆஃபீஸர் லேடியும் அவங்க டிபார்ட்மெண்ட்டை வர வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பாஸ் இருக்காருல்ல, குண்டடி வாங்கினவர், அவர் மட்டும் மிஸ் ஆயிட்டாரு. எங்க போனாருன்னு தெரியல. ஸோ இந்த விஷயத்த ஆஃபீஸர் லேடி நம்ம லீ கிட்டையும் சொல்றாங்க. லீ அதை பத்திலாம் கவலையே படல. இப்போ அவரோட ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு
ரூம்குள்ள போகும் பொழுது அங்க அந்த பெரிய டாக்டர் இருக்கார்ல அவரு நிக்கிறாரு. ஆக்சுவலா அவரு இறந்து போயிட்டாரு. நம்ம டிடெக்டிவ் லீயோடைய ஒய்ஃப் மாதிரியே ஒரு இல்லூஷனா தான் ஆளு நின்னுட்டு இருக்காரு இப்போ. ஸோ எது என்னவோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. லீ இதுக்கப்புறம் அவரோட லைஃபை சந்தோஷமா வாழலாம். இந்த இடத்துலயே டாக்டர் பிரைன்ன்ற இந்த சீரீஸ் முடியுது. இந்த பிரைன் சர்வர் அது இதுன்னு சொல்லி நம்ம மண்டையை போட்டு புளிஞ்சு எடுத்துட்டாங்கல்ல. ஆனா இருந்தாலும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதோட இதே மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா, அதாவது நீங்க வேற ஒருத்தருடைய உடம்புக்குள்ள கூடு விட்டு கூடு பாயணும்னா யாரோட உடம்புல நீங்க கூடு விட்டு கூடு பாயுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா மறக்காம லைக்க போட்டுருங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற ஃபிலிம் ரோலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.